சென்னையில் உயர்நீதிமன்ற கிளை அமைப்பது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் தொடர்பில் இருக்கிறார். அவர் தரும் நேரடி தகவல்களை பார்ப்போம். உச்சநீதிமன்றத்தின் கிளை சென்னையில் கொண்டு வர வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட அந்த உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை தலைமை நீதிபதியான அமர்வு தள்ளுபடி செய்துள்ளது. இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் திரு சங்கரன் நம்மிடம் இருக்கார். அவரிடம் நேரடியாக கேட்போம். சார், ரொம்ப எதிர்பார்த்த மனு, இந்த பொதுநல மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு உங்களோட கருத்து என்ன சார்? இது மிகவும் ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம், வருந்தக்கூடிய ஒரு விஷயம், எல்லோருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம், ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடியது. உச்சநீதிமன்ற கிளை சென்னையில் அமைய வேண்டும் என்பது. அது இந்தியாவில் தலைநகரத்தில் டெல்லியில் ஒரே ஒரு உச்சநீதிமன்றம். இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய பணிகள் அதிகமாக இருக்கிறது. ஆகையினால் நீதி தாமதமாக கிடைக்கக்கூடாது. அதே தருணத்தில் செலவுகள் எளிமையாக மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கு சாசன நீதிமன்றமாக செயல்படக்கூடிய சார்ட்டர்டு ஹைகோர்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பாரம்பரியமிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிறைய திறமையான வழக்கறிஞர்கள் இருந்தும் அவர்களால் உச்சநீதிமன்றத்திற்கு போக்குவரத்து செலவு, அவர்களுக்கு நேரம், கால விரயம் எல்லாவற்றையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே உச்சநீதிமன்றம் இங்கு அமைய வேண்டும். இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம். இல்லை, இப்போ உச்சநீதிமன்றம் சென்னையில் அமைந்தால் எத்தகைய நன்மை ஏற்படும்? உச்சநீதிமன்றம் சென்னையில் அமையாதனால் எத்தகைய கூடுதல் பணிச்சுமை உச்சநீதிமன்றத்துக்கு ஏற்படும்? சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை அமைகின்ற பொழுது பொதுவாக அடிப்படை உரிமை சரத்து 32 கீழே இருக்கக்கூடிய பொதுநல வழக்குகள், பல்வேறு பொதுநல வழக்குகளை இன்றைக்கும் வழக்கறிஞர்கள் டெல்லிக்கு போய் அதற்கு ஒரு கால விரயமாகி அங்கு போய் தாமதமாக வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. இதே இது சென்னையில் அது உச்சநீதிமன்ற கிளை அமைய வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். இங்கு அமைந்தால் அங்கு நிறைய பணிச்சுமைகள், அவங்க பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல வழக்குகள் வருகின்றது. அதில் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு வழக்குகள் செல்கிறது. ஆக சென்னையில் அமைய வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. இங்கு அமைய பெறுகின்ற பொழுது அது தாமதம் இல்லாமல் எளிமையாக நீதி கிடைப்பதற்கு பணச்செலவுகள் இல்லாமல் அந்த நீதி அமைவதற்கு உதவியாக இருக்கும். அது பொதுமக்களினுடைய இது ஒரு அடிப்படை பிரச்சனையாக இன்றைக்கு இருக்கிறது. இல்லை, இப்போ அந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க தலைமை நீதிபதியிலான அமர்வு. மீண்டும் பொதுநல வழக்கு தாக்கல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குதா? மேலும் மத்திய மாநில அரசுகள் இதில் எத்தகைய நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இதில் மத்திய மாநில அரசுகள் கண்டிப்பாக ஒத்துழைக்க வேண்டும். இது ஒரு பொது பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. இது பல்வேறு காரணங்களை வைத்துக்கொண்டு மீண்டும் பொதுநல வழக்கு தாக்கல் செய்ய முடியும். இது எந்த காரணத்தில் இவங்க எந்த அடிப்படை கிரவுண்டில் பண்ணியிருக்காங்கன்றது முழுமையாக தீர்ப்பை படித்து பார்த்தாலும் தெரியும். ஆனால் இது பல்வேறு காரணங்களுக்கு பொதுவாக மக்களுடைய பிரச்சனையாக இது போராட்டமாக கண்டிப்பாக வெடிக்கும். ஆகையினால் மீண்டும் ஒரு பொதுநல வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும். சென்னையிலே உச்சநீதிமன்ற கிளை அமைவதற்கு நாங்கள் தொடர்ந்து போராடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நிச்சயமாக மைதிலி, இப்போ நீங்கள் கேட்டீங்க சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரோட கருத்து. உச்சநீதிமன்றத்தோட கிளை சென்னையில் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த பொதுநல மனுவை தள்ளுபடி செய்யப்பட்டது மிகுந்த வருத்தத்தை, ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நம்மிடம் கருத்தை பதிவு செய்துள்ளார் மைதிலி.